வெல்கம் டு TNBS மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 16. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். ஸோ டே நம்பர் 16 இருந்து டே நம்பர் 20 வரைக்குமே எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் தான். ஸோ என்னென்ன மாடல்லாம் கவர் ஆகும், ரொம்ப முக்கியமான சம்ஸ்லாம் நம்ம இந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழில் இன்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம்ங்கிறத கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பர், இந்த 3 நம்பருக்கு நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது இந்த டானா வகுத்தல். ஸோ இந்த டானா வகுத்தலில் இப்போ 24, 36, 40. ஓகேவா? ஸோ இதுக்கான எல்சிஎம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், சின்ன நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். இப்போ 2னா அப்படின்னா இங்கே 12ன்னு வரும், இங்கே 18 அப்படின்னு வரும், இங்கே 20ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6ன்னு வரும், இங்கே 9, இங்கே 10. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா மெஜாரிட்டியாக இந்த 2 நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே 3ன்னு வரும், இங்கே 9, இங்கே 5. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1, 3, 5. ஓகே, இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 2 × 2 × 2 × 3 × 3 × 5. ஓகே, ஸோ இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே 3 2 இருந்துச்சு அப்படின்னா 8ன்னு வருமா? 2 4 4 2 8. ஓகேங்களா? ஸோ 8 8 3 20. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். 8 5 40 அப்படிங்கிற வரும். ஓகேவா? 40ன்னு வந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். இந்த 3 9ன்னு இருக்கா? அப்போ 40 × 9 360. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன? 360 அப்படிங்கிறதா இதற்கான எல்சிஎம். ஓகேவா? இதை இன்னொரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது டானா வகுத்தல்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதான். கரெக்டாக சின்ன நம்பர்லேருந்து மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகும். ஓகே, ஒரு சில நம்பருக்கு, சின்ன நம்பருக்கு டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகும். பெரிய நம்பர் வச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போல டானா வகுத்தல்ங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுலேயும் ஒரு சில ஈஸியான மெத்தட்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் வந்துட்டு 2ஆக நீங்கள் பெறீங்க. 24 அப்படின்னா 24. ஸோ 6 24 அதுவும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் 24 இது நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா 3ங்கிற டிவைசபிள் ரூலும் 8ங்கிற டிவைசபிள் ரூலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே 36ன்னு இருந்துச்சு அப்படின்னா 9 4. ஓகே, 9 4 36. அதே போல் 40 அப்படின்னா 4 × 10 40. ஓகேவா? இப்போ நீங்கள் டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணுறதுனா இந்த 3 டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம், 8 யூஸ் பண்ணலாம், 9 யூஸ் பண்ணலாம், 4 யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது 9ங்கிற டிவைசபிள் ரூல் தான். ஓகேவா? டிவைசபிள் ரூல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட TNBC மேக்ஸ் யூடியூப் சேனல்லே நிறையா டிவைசபிள் ரூல் எல்சிஎம் கான்செப்டில் நிறையா வீடியோஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிவைசபிள் ரூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல். ஏன் இந்த 9 ஃபஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 9ஓட மடங்கு எப்பயுமே அங்கே இருக்கிற நம்பரோட கூடுதல் 9ஆக வரும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 9 நம்ம சொல்லுவோம், 9 18 சொல்லுவோம், 9 27ன்னு சொல்லுவோம். அடுத்தது 36, அடுத்து 45, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. இப்போ 9 வரும். 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9. அப்போது 9ஓட மல்டிபிள் எப்பயுமே 9ஆக தான் இருக்கும். அப்போது இங்கேயும் கொடுத்துருக்கிறதுலையும் அதோட கூடுதல், கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9ன்னு வந்துச்சு அப்படின்னா அது 9ஓட மடங்கு. இல்லை அப்படின்னா அதாவது ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 3 + 4. ஏன்னா இப்போ இங்கே இதோட மடங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது 9ஓட மடங்குனால இதோட பெரிய நம்பராக வந்தாலும் அதுவும் 9ஓட மடங்காக தான் இருக்கும். இப்போ 3 + 4 என்ன வரும்? 7ன்னு வரும். அப்போ இது 9ஓட மடங்குல வரல. 3 + 6 பாருங்க 9ன்னு வருது. அப்போ இது 9ஓட மடங்குல வரும். 2 + 4 2 + 3 பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு வருது. அப்போ இதுவும் 9ஓட மடங்குல வராது. இங்கே 4 மட்டும் தான் இருக்குது, இதுவும் 9ஓட மடங்குல வராது. அப்போ ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் 9ஓட மடங்குல வருது. இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் 2 நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்த நம்பர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அது ஃபாஸ்ட்டாகவே ஆப்ஷனில் செக் பண்ணலாம். இப்போ அடுத்த பெரிய நம்பர்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? எப்பயும் போல் டானா வகுத்தல் தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம 22 54 108 135 198. ஓகே, ஸோ ரொம்ப பெரிய நம்பர் தான். இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம்? டானா வகுத்தல் நோட் பண்ணுவோம். 22 54 108 135 198. ஓகேவா?
டானாவத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம், 11 வரும். இங்கே 27 வரும். இங்கே 54 வரும். அடுத்து இங்கே 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6, இங்கே 135 அப்படியே தான் வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே 9, மறுபடியும் 9, 99 தான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே 11 வரும். இங்கே 9 3 27. இங்கே 1 பேலன்ஸ் 22 24 அப்படின்னா 3 24. ஓகேவா? அடுத்தது இங்கே 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நாம 12 பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5ன்னு வரும். இங்கே 33. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம 3ஆலே டிவைட் பண்ணலாம். இப்போ இங்கே 11, இங்கே 3 9, 6 3 18, இங்கே 1 5, 15 3 45, இங்கே 11. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணலாம், 3ஆலே நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 11 1, இங்கே 2ன்னு வரும். இங்கே 5ன்னு வரும். இங்கே 11. ஓகே? இப்போ இந்த நம்பரை நம்ம 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1 1 2 5 1. ஓகே? இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 2 × 3 × 3 × அடுத்து 3 × 11 × 2 × 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது. இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா 3 டைம் வருதா, அப்போது 27ன்னு வருமா? 3 9 9 3 27. இப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படிங்கிற வரும். இப்போ இதே நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 54. மறுபடியும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 108. ஓகேவா? அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 540 × 11. ஓகேவா? ஸோ × 11 அப்படின்னா 0, இங்கே 4 நோட் பண்ணலாம். இங்கே 9ன்னு வரும். இங்கே 5 அப்படின்னு வரும். அப்போ 5940 அப்படிங்கிற கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர் எப்பயும் போல டானாவத்தில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே? இப்போ இன்கேஸ் நீங்கள் டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணுறதா இதை நீங்கள் பிரிக்கணும். பிரிச்சுட்டு நிறைய நேரம் நீங்கள் அதை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மெத்தடுங்கிறது பெரிய நம்பருக்கு யூஸ் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2a 5a 7a என்ற 3 எண்களின் மீச்சிறு பொது வகை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை காமனாக இருக்குது இப்போ அந்த லெட்டர்ஸ் ஏங்கிறது. ஓகேவா? இதை நீங்கள் 2 கேட்டகரியில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வேற வேற கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம்லேயே இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஹச்சிஎஃப்ல இருக்கிற லோயஸ்ட் காமன் வேல்யூ என்ன அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ இதில் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூங்கிற லோயஸ்ட் வேல்யூ மாற்றம்லாம் இல்லை, ஏன்னு இருக்குது. அதனால் ஏன்னு தனியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் நம்பர் மட்டும் 2 5 7 இதற்கான எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே? ரொம்ப சிம்பிளானது கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமனாக ஏன்னு எடுத்துட்டோமா, அப்போ ஏ கியூப்ங்கிறது இங்கே ஹையஸ்ட் வேல்யூவில் ஏ கியூப்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஏ கியூப் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பார்த்தோன்னா இங்கே 75 இருக்குது, 65 இருக்குது. 2 அப்படிங்கிறது ரெட்டப்படை எண் தானே. ஸோ ரெட்டப்படை எண்ணோட மடங்கு எப்பவுமே ஒரு ஈவன் நம்பர் ரெட்டப்படையாக தான் இருக்கும். அப்போ இதுவும் இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலுமே ப்ரைம் நம்பர் சென்ஸ்னாவே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். 2 × 5 10, 10 × 7 70. ஓகே? அப்போ 70A அப்படிங்கிறது தான் 70A அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே பார்த்த உடனே நம்பரோட நேச்சர் என்ன அப்படிங்கிற வச்சே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 70Aங்கிறத அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்க. 66 A⁴ B⁴ C⁴ கொடுத்துருக்காங்க. அதே போல தான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏ பவரில் பி பவரில் சி பவரில் கொடுத்துருக்காங்க. இதோட மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் கவனிங்க. எல்லாத்துலேயுமே அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு பவர் 4லே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. மீதி இருக்க நம்பர் 66 44 24 இதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தாவே போதும். எல்சிஎம் எடுக்கிறதா என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் டானாவத்தை நோட் பண்ணுறோமா, 2ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா இங்கே 33 வரும், இங்கே 22, இங்கே 12. ஓகேங்களா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 33, இங்கே 11, இங்கே 6 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 11 வரும், இங்கே 11 அப்படியே இருக்கும், இங்கே 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம், 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 1 2 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே என்ன 2 2 3 11 × 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன, இங்கே 3 டைம் 2 இருக்குது. அப்போ 8ன்னு வருமா, 2 4 4 2 8 8 8 × 3 24 24 × 11 நம்ம நோட் பண்ணோம். ஸோ 4 அப்படியே நோட் பண்ணிடுங்க. இதை 2 ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. 264. இது 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கான ட்ரிக். ஓகே? நீங்கள் நார்மலாகவே மல்டிபிள் பண்ணுறதாலும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ 264 அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ டிவைசபிள் ரூல் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிவைசபிள் ரூல் எப்படிங்க சார் நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 66 அப்படிங்கிற போது 6 × 11 பிரிக்கலாமா, 44 4 × 11 பிரிக்கலாம், அதே போல் 24 3 × 8ங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகே, 6 × 4 அப்படின்னா ஏற்கனவே நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம், அதனால 3 × 8. அப்போ நீங்கள் டிவைசபிள் ரூல் என்ன பண்ணலாம், 6 4 8 என்ன டிவைசபிள் ரூல், 8ஆல் டிவைட் பண்ணதா லாஸ்ட் 3 டிஜிட். ஓகே, இருக்கிறதே 3 டிஜிட் தான், 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படி செக் பண்ணும். 4ஆல் டிவைட் பண்ணுறோம்னா டிவைசபிள் ரூல் என்ன, லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். 6ங்கிற போது அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, அந்த டிவைசபிள் ரூலாம் நம்ம கிளியராகவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அப்போது 264ங்கிறதா இந்த நம்பர் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகும். ஸோ அப்போ அதான் அதுக்கான ஆன்சருங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்க, x³ - 27 அடுத்து x - 3 ஹோல் ஸ்கொயர் மற்றும் x² - 9 இதோட மீப்போமா என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ x³ - 27 அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிக்கலாம், x³ - 3³ நம்ம பிரிக்கலாம். ஏன்னா 3³ வேல்யூ தான் 27. ஓகே, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a³ - b³ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான விரிவாக்கம் என்ன, a - b × a² + ab + b². இதான் வந்துட்டு இந்த a³ - b³ விரிவாக்கம். அப்போ இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வரும், x - 3 அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே x² வரும் ப்ளஸ் 3x அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரா, 3 ஸ்கொயர் 9 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூக்கான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது இருக்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க, ஏன்னா காமன் வேல்யூ இருக்குது. ஓகே, x - 3 இதுனா இதுவும் x - 3 தான். அப்போ காமனான பேஸ் இருக்குது, பவர் மட்டும் 2ன்னு இருக்குது. ஓகே, அதனால் இதை நீங்கள் a - b ஹோல் ஸ்கொயருக்குரிய விரிவாக்கம் எழுத வேணாமாங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல டவுட்டு கேட்க வேணாம். ஓகே, இந்த காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஓகே, இது ரெண்டாவது. மூணாவது பார்ட் என்ன, x² - 9 இருக்கா, இது நம்ம எப்படி எழுதலாம், x² - 3² அப்படின்னு நோட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது a - b × a + b ன்னு எழுதலாமா. அப்போ இங்கேயும் x - 3 x + 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பேஸ் காமனாக இருக்கிறது x + 3, இது பேஸ் காமனாக இருக்கா, இதுவும் காமனாக இருக்குது, அதே போல் இதுவும் காமனாக இருக்குது. எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ தானே, ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போது இதற்கான எல்சிஎம்மில் எது வரும், x - 3 ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது மீதி இருக்கலாம் நம்ம நோட் பண்ணணுமா, மீதி இருக்கலாம் நீங்கள் கவனிங்க, இங்கே x - 3 தான் காமனாக இருக்குது. ஓகே, +3 நான் நோட் பண்ணிட்டேன். அப்போ இது அடுத்த டேர்ம் தானே, x + 3 அப்படிங்கிறது அடுத்த டேர்ம். அதுக்கடுத்த ரிமைனிங் இருக்கிறது இந்த பார்ட்டு என்ன, x² + 3x + 9 அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் அதற்கான எல்சிஎம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர், வேறு எங்கேயும் இல்லை. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம கண்டிப்பாக இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க, முதல் 10 இயலெண்களால் மீதின்றி வரக்கூடிய மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுதான். முதல் 10 இயலெண்கள்னா 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா, ஸோ இந்த 10 எண்களாலே வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், டானா உத்தரில் இதை நம்ம சிம்பிளை பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருங்கிற பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்று ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிவைசபிள் ரூலை ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல். இப்போ ஃபஸ்ட்டு 2 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா நம்பருமே ஈவன் நம்பர் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த பாசிபிள் நீங்கள் இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணுங்கள். 9ங்கிற டிவைசபிள் ரூல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அவங்க கொடுத்துருக்க நம்பரோட கூடுதலும் 9 வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் கவனிங்க, 2 + 5 + 2 அப்போ இது கூட்டினா 9 வரும். அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். 3 + 6 இது 9 வருது. அப்போ இதையும் 9ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 2 + 1 3 வருதா, அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 1 + 2 + 5 அப்போ மொத்தத்துக்கு 8ன்னு வருது. இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 நம்பருக்கு மட்டும் டிவைசபிள், மற்றதுக்கு நம்ம செக் பண்ணலாம். இந்த 2 நம்பர் நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை. ஓகேவா, இப்போ இந்த 2ல் இருக்கிற சின்ன நம்பர் என்ன, மீசிமா அப்படின்னு தானே இருக்குது. அப்போ நம்ம சின்ன நம்பர்லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ 360 அப்படிங்கிறது மற்ற நம்பரால் டிவைட் ஆகுது அப்படிங்கிற ஒன்ஸ் செக் பண்ணுங்க.
இப்போ 2ஆல டிவைட் ஆகும், ஏன்னா ஈவன் நம்பர். அடுத்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 3 6 அப்படிங்கிற வந்துருக்கு. 9ஆல டிவைட் ஆகுச்சு அப்படின்னாவே அது 3ஆலையும் டிவைட் ஆகிடும். அப்போ நம்ம அதை யோசிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆகணும். டிவைட் ஆகுதா, இங்கே 1 வரும், பேலன்ஸ் 20 அப்படின்னா 5 வருது. அப்போ டிவைட் ஆகுது, 4ஆலையும் டிவைட் ஆகுது. 5 அப்படிங்கிற போது லாஸ்ட்ல 0 வந்துருக்கு, அப்போ 5ஆல டிவைட் ஆகுது. 6 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 36 அப்படின்னா 6 36, அப்போ 6ஆலையும் டிவைட் ஆகுது. 7ஆல டிவைட் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 360 டிவைட் பை 7 அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 7ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 35, பேலன்ஸ் 10 வருது. அப்போது இது டிவைட் ஆகலை, 7ஆல டிவைட் ஆகலை. அப்போது ஃபைனலாக நம்ம என்ன 2520 நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் இதற்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த 2 நம்பர் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த 360ங்கிறது 7ஆல டிவைட் ஆகலை. அப்போது லாஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் டானா அவுத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த நம்பர் வருதா அப்படிங்கிற செக் பண்ணணும். இல்லை அப்படிங்கிற போது இந்த டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிடலாம். அப்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் 2ல் இது சால்வ் பண்ண விருப்பம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். 15, 20, 24, 32, 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 15, 20, 24, 32 இதுக்கு டானாவத்தல் போட்டோம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆன்சருங்கிற பார்க்கலாம். இப்போ இதை டிவைசபிள் ரூலில் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணணும், இங்கே 15, அடுத்து 20, நெக்ஸ்ட் 24, 32, 36. ஓகேவா, ஸோ இந்த நம்பரை நீங்கள் 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா, டிவைசபிள் ரூலில் கண்டுபிடிக்கிறதா. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல் வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். 3, 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 4 தானே இது 36. அப்போ இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 × 4, இங்கே 6 × 4 பிரிக்கலாம், 8 × 3 நீங்கள் பிரிச்சுக்கலாம். இது 20 அப்படிங்கிற போது 2 × 10, இது 3 × 5. அப்போ மெயினாக நீங்கள் 9ங்கிற டிவைசபிள் ரூல், அடுத்து 8ங்கிற டிவைசபிள் ரூல், அடுத்து 4ங்கிற டிவைசபிள் ரூல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ 9, 8, 4 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க ஆப்ஷனை கவனிங்க. ஃபஸ்ட்டு 9 அப்படின்னா அதோட கூடுதல் வந்துட்டு 9ங்கிறது வரணும், 9ஓட மடங்காக வரணும். இங்கே 2 + 8 10, 10 + 8 18. அப்போ இது 9ல் டிவைடு வரும். ஓகே, அடுத்தது கவனிச்சிங்கன்னா 1 + 6 7, 7 + 6 13. அப்போ இது 9ஓட மடங்கில் வரலை. இங்கே 1 + 4 5, 5 + 4 9. அப்போ இது 9ஓட டிவைடில் வரும். ஆனால் இங்கே 1 + 3 + 3 என்ன வரும், 7ன்னு வரும். அப்போ இது வராது. அப்போ பார்த்த செகண்ட்லேயே 2 ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா. மீதி இருக்கிறதுல எந்த நம்பர் சின்ன நம்பர் அதை எடுத்துக்கோங்க. அப்போ 1440 இதுதான் நீங்கள் மற்றதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா 8ஆல்னால் லாஸ்ட் 3 டிஜிட் இங்கே டிவைட் ஆகுதா, 8 5 40, மறுபடியும் 4ன்னு வரும். அப்போ 40னா 8 5 40. அப்போ 8ஆலையும் இங்கே டிவைட் ஆகுது. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட் இங்கே 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போது இது 4ஆலையும் டிவைட் ஆகுது. மீதி உள்ள நீ எந்த நம்பர் எடுத்துட்டாலுமே மற்றதுமே 3 அப்படிங்கிறப்ப நம்ம 9ஆல் செக் பண்ணிட்டோம்ல, அதனால இது 3ஆலையும் டிவைட் ஆகும். 5ங்கிற போது லாஸ்ட்டாக 0 வந்ததுனால இது 5. ஓகேவா, மீதி எல்லாத்தினாலுமே இது டிவைட் ஆகுது. அப்போ 1440 அப்படிங்கிறதா அது நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் நீங்கள் ஏன் 2880 செக் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதுவே கொடுத்துருக்க எல்லா நம்பர்னாலும் டிவைட் ஆகுதுல்ல, அப்போது நம்ம அடுத்ததை யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா, அப்போது 1440ங்கிறது ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணுறதாலும் உங்களுக்கு 1440 அப்படிங்கிறதா ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. -9 a³ b², அடுத்து 12 a² b² c இன் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்துட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை நீங்கள் கவனிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா லெட்டர்ஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ, காமன் வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா a³ இருக்குது, a² இருக்குது. ஓகே, இதில் எது பெருசு, a³ தான். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெருசாக இருக்குது, ஆப்ஷன் டி தான் இதுக்கு பெரிய வேல்யூ. அப்போ இதுதான் இருக்கான ஆன்சர்னு பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதே போல் b² தான் வந்துட்டு 2லுமே இருக்குது. அப்போ b² யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்சிஎம்ங்கிற போது லெட்டர்ஸில் காமன் வேல்யூ எழுதணும், அதே போல் காமன் இல்லாத டேமும் நம்ம எழுதிடணும். அப்போ மொத்தத்துக்கு எல்லா டேர்ம்ஸுமே நம்ம எழுதிடணும். அப்போது சி வந்துட்டு செகண்ட் டேர்மில் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்மில் இல்லை. ஆனால் இல்லாட்டாலுமே கூட செகண்ட் டேர்மில் இருந்ததுனால அதை நம்ம நோட் பண்ணிடுறோம். ஓகேவா, அடுத்தது -9 12 நீ இதிலே ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை 2 3 ஆப்ஷன் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அடுத்து நம்பர்ஸில் இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மைனஸ் தான் வருது. அப்போது இதுக்கான எல்சிஎம் பார்க்கும்போது நம்மளுக்கு 36ங்கிறது கிடைக்கும். ஒரு டேம் மைனஸ் இருக்கனால அப்போ அந்த எல்சிஎமும் மைனஸில் வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்க. இரு சார்பகா எண்களின் பெருக்கல் பலன் 117 எனில் அவற்றின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பெருக்கல் பலன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது 2 நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அதோட பெருக்கல் பலன் எப்பவுமே எதுக்கு சமமாக இருக்கும்? அதோட ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஆர் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 2 நம்பரோட பெருக்கு தொகையும் கொடுத்துட்டாங்க. என்ன 117ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொருது என்ன சார்பகா எண்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த கோப்ரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் எப்பயுமே என்னவா இருக்கணும்? 1ன்னு தான் இருக்கும். அப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ 1 நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ எல்சிஎம் வேல்யூங்கிறது என்ன வரும்? எல்சிஎம் வேல்யூ அதே நம்பர் தான் வரும். ஓகே, அப்போ சார்பகா எண்களோட பெருக்கப்பலன் என்னவோ அதான் அதற்கான எல்சிஎம். இல்லை நீங்கள் சார்பகா எண்களோட எல்சிஎம் இந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதோட பெருக்கப்பலன் என்னன்னு கேட்டாலும் அப்படியே நீங்கள் ரிவர்ஸாக அதே ஆன்சர் தான் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்க. p² - 3p + 2 மற்றும் p² - 4 மீசிமா காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா p² - 3p + 2 அவங்க என்னென்னா எக்ஸ்ன்னு கொடுக்காம, அதாவது x² - 3x + 2 அப்படின்னு எக்ஸ்ன்னு கொடுக்காம அவங்க பிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கேற்றாப்பே நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் -3 கிடைக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. அப்போ ஓரண்ட் 2 தானே, ஓரண்ட் 2 தான். ரெண்டுமே மைனஸ்ன்னு யூஸ் பண்ணால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது -3ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த -1 -2 தான் கரெக்டானது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணனால p - 1 அடுத்து இந்த டேர்முக்கு என்ன பண்ணுவோம்? p - 2 இந்த டேர்முக்கு p - 1 இந்த டேர்முக்கு p - 2 இதான் இதை நம்ம விரிவாக எழுதணும் அப்படின்னா அதாவது இதோட காரணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா p - 1 p - 2. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா செகண்ட் என்ன இருக்கு? p² - 4ன்னு இருக்கா? அப்போ அந்த -4 அப்படிங்கிறத p² - 2² நோட் பண்ணலாமா? இது வந்துட்டு a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இதை விரிவாக எழுதணும் அப்படின்னா p -2 அடுத்தது p + 2. ஓகேவா? இப்போ இதுதான் அந்த 2 காரணிகள். இப்போ இது ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ, செகண்ட் இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ இதுல இருந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மறுபடியும் நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இப்போ இந்த டேர்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா p - 2 காமனாக இருக்குது. அப்போ p - 2 நான் நோட் பண்ணிடுறேன். மீதி இருக்க டேர்ம் என்ன? இந்த p + 2 அடுத்தது என்ன? இங்கே p - 1. ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? இதே மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை, மறுபடியும் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ இதை நீங்கள் அகைன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா a - b a + b இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? a² - b² ஃபார்மெட்டில் நம்ம எழுதலாம். a² - b² ஃபார்மெட் எழுதிட்டு p - 1ங்கிறத நோட் பண்ணலாம். இதுவும் ஆப்ஷனில் இருக்கா? கிடையாது. அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த p² - 2² போல நம்ம என்ன நோட் பண்ணலாம்? 4 நம்ம நோட் பண்ணிடலாம் இன்ட்டு அந்த p - 1. ஓகேவா? அப்போ இந்த சேஞ்சஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது p² - 4 அடுத்தது என்ன? p - 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? p² - 4 p - 1 ஆப்ஷன் ஏ இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது நார்மல்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான், அவங்க ஆப்ஷனை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, கிடைக்கிற ஆன்சரில் இருந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷனை பொறுத்து நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்சிஎம் கான்செப்டில் பேசிக்கானது இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு வேறு மாடலில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.